அரிய வகை நோயால் பாம்பாக மாறி வரும் 16 வயது சிறுமி ஒருவர் இந்த நோய்க்கான உரிய தீர்வின்றி மிகவும் சிரமப்பட்டு வருகிறார். இந்தியாவை சேர்ந்தவர் ஷாலினி யாதவ். எரித்ரோடெர்மா என்ற அரிய வகை தோல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார். அதனால் தோல் சிவப்பாக மாறி பின்னர் வறண்டு போய்விடுகிறது. இதனை சமாளிக்க 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை உடலை தண்ணீரில் நனைக்க வேண்டும். தொடர்ந்து உடலை இவ்வாறு ஈரப்பதமாக வைத்துக் கொள்வதன் மூலம் அதிகம் வறண்டு போகாமல் தவிர்க்க முடியும். இந்த பாதிப்பு காரணமாக சிறுமியின் உடல் பாம்பின் உடல் அமைப்பு போல் காட்சியளிக்கிறது. இந்த கொடிய நோயின் தாக்கத்தை குறைப்பதற்கு போதிய பணம் இல்லை என்றும் உதவியை நாடி காத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இது குறித்து இவரது தாயார் கூறுகையில், தோல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள ஷாலினி இந்த நோயினால் மிகவும் சிரமப்படுவதாக தெரிவித்துள்ளார். எனக்கு அவளை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது. ஆனால் அவருடைய தோற்றத்தை கண்டு பள்ளியில் ஷாலினியை அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்று கண்ணீருடன் கூறுகிறார். இந்த கொடிய நோயை முடிந்த அளவிற்கு குறைப்பதற்கு தங்களிடம் போதிய பணமில்லை எனவும் யாரேனும் என் பெண்ணுக்கு உதவி செய்தால் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் எனவும் கூறியுள்ளார். ஷாலினி யாதவ் கூறுகையில், நான் படிக்க வேண்டும் என விரும்புகிறேன். ஆனால் மாணவர்கள் என் முகத்தை பார்த்து பயந்து விட்டார்கள். இதனால் பள்ளி நிர்வாகம் என்னை பள்ளியில் இருந்து வெளியேற்றிவிட்டது. நான் என்ன பாவம் செய்தேன்? எதற்காக நான் இப்படி சபிக்கப்பட்டேன்? நான் வாழ விரும்புகிறேன். உங்களால் எனக்கு உதவ முடியும் எனில் உதவுங்கள் என்று தெரிவித்துள்ளார். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.